ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் குரோதி வருஷம் மார்கழி மாதத்தினுடைய பலன், அதாவது 16/12/2024 13/1/2025 வரை உண்டான காலகட்டத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன, கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன இந்த மாதத்தில், அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்ப்போம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக வரிசைப்படுத்தி இந்த மாதத்தினுடைய பலன்களையும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில், கடகத்தில் செவ்வாய் வக்கரத்தில், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், சூரியன் மார்கழி மாதம்ன்றதுனால தனுசு மாதம் தனுசு ராசியில், சுக்கிரன் மகரத்தில், கும்பத்தில் சனி, ராகு மீனத்தில் இருக்க. இந்த மாதம் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் தனுசுக்கு வந்ததிலிருந்து தனுர் ராசி தனுர் மாதம் ஆரம்பமாகுது. அதாவது நம்ம சௌரமான மாதங்கள்ன்றதை கொண்டு நம்ம அதில் அந்த வழக்கத்தை வச்சுட்டு இருக்கோம். சந்திரமான மாதம் சௌரமான மாதம்னு இருக்குது. இது சௌரமான மாதத்தை இது பழக்கத்தில் கொண்டு வர்றதுனால சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்றதை சௌரமான மாதம்னு சொல்லுவோம். ரிச்சிகத்திலிருந்து தனுசுக்கு சூரியன் வர்றதை தனுர் மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம மார்கழி மாதம் குரோதி வருஷத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த 30 நாட்களில் பார்த்தாலேயானால் சுக்கிரன் மாறுறார். 30/12/2024 அன்னைக்கு மகரத்திலிருந்து கும்பத்திற்கு சுக்கிரன் மாறுறார். அது தவிர புதன் 1/1/2025 அன்னைக்கு விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய புதன் தனுசுக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களுடைய மாற்றம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள். இதில் செவ்வாய் இந்த மாதத்தில் மாற்றங்கள் இல்லை, அவர் வக்கரகதியில் இருக்கார். நீச்சம் பெற்று போய் வக்கரகதியாக இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தாலேயானால் 17ஆம் தேதி 17/12/2024 அன்னைக்கு பார்த்தாலேயானால் இது ஸ்ரீ ரமண மகரிஷியினுடைய 145வது ஆராதனை, அதாவது 145வது ஜெயந்தி அன்னைக்கு. அது ரொம்பவும் பெரிய விசேஷம். ரமண மகரிஷி தெரியாதவங்களே கிடையாது, ரொம்ப பெரிய விசேஷத்தை, அதாவது பெரிய மகானவர். இந்த மாதத்தில் 23/12/2024, 24/12/2024, 22/12/2024 இந்த 3 நாட்களும் பார்த்தாலேயானால் பொதுவாகவே அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள். அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சப்தமி, அஷ்டமி, நவமி, மார்கழி மாதம், தை மாதம், மாசி மாதம், பங்குனி மாதம், இந்த 4 மாதங்களும் தர்ப்பணம் பண்ணுறது ரொம்பவும் வசதி. அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள். பொதுவாகவே ஒரு வருஷத்துக்கு 96 நாட்கள் நம்மளுடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதில் இந்த மார்கழி மாதத்திலிருந்து மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 4 மாதம் 3 நாள் சப்தமி, அஷ்டமி, நவமி, அதாவது தேய்பிரையில் வரக்கூடியது அதை கொடுக்கறது மூலியமாக 12 நாட்கள் இது அஷ்டகா அன்வஷ்டகாவினுடைய தர்ப்பணங்கள்னு சொல்லுவாள். இதுக்கு உண்டான மேலும் சிறப்புகள் உங்களுடைய வைதிகர்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதத்தில் வரக்கூடியது பார்த்தாலேயானால் 25ஆம் தேதி அன்னைக்கு 25/12/2024 அன்னைக்கு காஞ்சி காமகோடி பீடாதிபதி, அதாவது அவருடைய மகா பெரியவர்களுடைய ஆராதனை வருது. அது ரொம்ப பெரிய விசேஷம். அதற்கு பிறகு 30ஆம் தேதி அன்னைக்கு 30/12/2024 அன்னைக்கு அமாவாசை மற்றும் இந்த மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம். அதனால் மார்கழி மூலம் ரொம்ப பெரிய விசேஷம், அனுவ ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது. அதனால் ரொம்ப பெரிய விசேஷம் மார்கழி மூலம். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் 1/1/2025 ஆங்கில புத்தாண்டு, அதாவது உலகம் எங்கும் சிறப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஃபினான்ஷியலாக மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். அதனால் இந்த கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய 1/1/2025 உலகம் மொத்தம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விசேஷம். இந்த மாதத்தில் அதாவது 10/1/2025 வைகுண்ட ஏகாதசி,
அதாவது மிகவும் சிறப்பான விஷயம்னு சொல்லக்கூடியது வைணவ சம்பிரதாயத்தில் ஏகாதசி, அதுலேயும் வைகுண்ட ஏகாதசி, சொர்க்கவாசல் தள்ளினவுடனே சொர்க்கவாசல் போயிட்டு வர்றது ரொம்பவும் விசேஷம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வைகுண்ட ஏகாதசி ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 11ஆம் தேதி கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தான்ற பாசுரம் 27வது பாசுரம். அதாவது இந்த மாதம் மொத்தமே பார்த்தாலேயானால் ஆண்டாள் நாச்சியாருக்கு உண்டான மாதம் மார்கழி மாதம். பொதுவாகவே மார்கழி மாதம்னு சொல்லக்கூடியது தேவர்களுக்கு, அதாவது இந்த லட்சுநாயனம்ன்றது ராத்திரி ஈவினிங் டைம், அதாவது ராத்திரி பொழுதுன்னு சொல்லக்கூடியது. இது அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இதுக்கு அடுத்த மாதம் பார்த்தாலேயானால் தை மாதம் வந்துடுறது, உத்தராயணம் பிறந்துடும். அதனால் இது பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாதம். அதனால் எல்லாரும் கார்த்தால ஒரு 4 மணி 4:15 மணிக்கே எழுந்து திருப்பாவை சொல்கிறதும் திருவம்பாவை சொல்கிறதும் ரொம்ப விசேஷம். ஆண்டாள் நாச்சியார் 12 ஆழ்வார்களில் அவரும் ஒருத்தர். அதாவது ஒரே ஒரு பெண் ஆழ்வாராக இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அவர் சொன்னது இந்த திருப்பாவை 30 சொல்கிறது ரொம்ப விசேஷம். இந்த 27வது பாசுரம் பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தான்ற பாசுரம் அது இந்த 11ஆம் தேதி 11/1/2025 அன்னைக்கு வருது. 13ஆம் தேதி போகி பண்டிகை. அது தவிர போகி பண்டிகைன்னா இந்த மாதம் முடியறது. 14ஆம் தேதிக்கு மகர சங்கராந்தி ஆரம்பிச்சுடுறது, தை மாதம் ஆரம்பிச்சுடுறது. 13ஆம் தேதியோட இந்த மாதம் முடிஞ்சுடுறது. இந்த மாதம் மொத்தமே ரொம்பவும் விசேஷமான நாட்களாகவே இருக்கும். ஏன்னா 30 நாட்களும் சிவன் கோவில்லையும் சரி வைணவ கோவில்லையும் சரி ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். வைணவ கோவில் எல்லாவற்றிலும் திருப்பாவை சப்தங்களும் திருப்பாவை பாடல்களும் திருப்பாவை பஜனைகளும் கார்த்தால இருக்கும். சிவன் கோவிலில் பார்த்தாலேனால் மாணிக்கவாசகர் எழுதின திருவம்பாவை ஃபுல்லாகவே போயின்னு இருக்கும். இந்த மாதம் மொத்தமே early மார்னிங் ஒரு 4லேருந்து 4:30க்குள்ளே இந்த காலங்காத்தால் ஓசோன் லேயரும் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி early மார்னிங் எழுந்து வெளியில் போய் அந்த சில்னஸில் இருந்து மூச்சு பயிற்சி பண்ணுறது, அதை தவிர அந்த பஜனையில் சேர்ந்துக்கிறது, இதெல்லாம் உடல் நலத்துக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதமே ரொம்பவும் வெற்றிகரமான மாதமாகவும் இருக்கும். சரி, இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை, அதாவது மார்கழி மாதம் அந்த குரோதி வருஷத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருப்போம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர் மற்றும் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை அனுப்பினதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். சந்தி இருக்கான்னு பார்க்கணும். உங்களுடைய ஜாதகத்தில் லக்ன சந்தி, ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, இதெல்லாம் எது இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா பொதுவாகவே பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சவா என்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா 40 வயசு 50 வயசு 60 வயசு ஆறுது. அவளுக்கெல்லாம் பார்த்தோம்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் நினச்சின்னு சொல்லிட்டு இருக்கா. ரிஷபராசின்னு சொல்லிட்டு இருப்பா, ஆனால் மிதுன ராசியில் இருப்பா. ஏன்னா உடைப்பட்ட நட்சத்திரங்களில் பார்த்தாலேயானால் இந்த பாதங்கள் மாறுபடும் பொழுது பொதுவாகவே அது ராசியும் மாறுபட்டு போயிடும். அதாவது குரு நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம், சூரிய நட்சத்திரம் இதெல்லாம் ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடும். அதனால் எந்த ஒரு பாதத்திலையும் மாற்றங்கள் இருந்ததுனால் நிச்சயமான மாற்றங்கள் தெரியும். ஆனால் இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களில் ராசியே மாறிடும். அப்போ லக்னம் மாற செய்யும். அதனால் எல்லாமே மாறக்கூடியதுனால உங்களுக்கு நல்ல காலம் நடந்துட்டு இருக்கும்னு நினைக்கும் பொழுது அது பிரச்சனையில் இருக்கும். என்னென்னு பார்த்தாலும் சந்தியில் இருக்கும். அதனால் முதல்ல உங்களுடைய டைம் ஆஃப் பர்த்தை போட்டு சந்தி இருக்கான்றதை முதல்ல குறித்ததுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு ஜாதகத்தை போட்டு அதற்கப்புறம் அப்பாயின்மெண்ட் உங்களோட பேசுகிறேன். என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரோதி வருஷம் மார்கழி மாதம் எப்படி இருக்குன்னு ஒன்றா பார்க்கலாம். மிதுனம், புனர்பூசம், மிருகசீரிஷம், திருவாதிரை, இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புத பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் பார்த்தாலேயானால், அதாவது மார்கழி மாதம் குரோதி வருஷம், இந்த மாதத்தில் 16/12/2024 13/1/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில்
ராசிநாதன் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுக்கக்கூடியவர்னு சொல்லக்கூடியது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஞானம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி அதிகமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தோம்னா மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த காலகட்டத்தில் ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலையே செவ்வாய் பகவான், அதாவது உங்களுடைய ராசியின் 6, 11 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். 6, 11 அதிபதினா புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா 6ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறது, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வேலையில் மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதாவது புதுசாக வேலை மாறுதல்கள் வரும். வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் வரும். ப்ரமோஷன் மூலியமாக அதாவது ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். இந்த காலகட்டத்தில் டிரான்ஸ்ஃபர் வந்தாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கும். முடிஞ்சவரையிலும் வேலை மாறுதல்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 2ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 6, 11 அதிபதி இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. வேலையின் மூலியமாக திடீர் பணவரவு வரும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தலையானா உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சூரியன் போகிறார். பொதுவாகவே இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லும்பொழுது, அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகத்தினுடைய மாற்றங்களை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இந்த சூரியன் ரிச்சிகத்திலிருந்து தனுசு போகிறார். தனுசில் பார்த்தாலேயானால் சூரியன் இருக்கார். சூரியன் தனுசில் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் சமசப்தமத்தில் சூரியன் இருக்கிறதுனால எதிர்பாலனத்தோர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். இந்த தொல்லைகள் மூலியமாக பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அவர் 3ஆம் அதிபதி. முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு பின்னடைவு இருக்கும். நண்பர்கள் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைப்பது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், 8ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 5, 12 அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக வரும். அதை தவிர 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கும் போகிறார். எப்போ 30/12/2024 அப்போ 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துக்கு போகிறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக சனி, சுக்கிரன் 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய குழந்தைகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதும் 9ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதும் உங்களுடைய பாக்கியம். திடீர் பணவரவு, திடீர் ஏற்றம், நினைத்த இடத்திலிருந்து அதாவது நினைச்சு பார்க்காம திடீர்னு ஒரு ஏற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த மாதத்தில் ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். ராகு 10ஆம் இடத்துல இருந்தால் தொழிலில் அபரிமிதமான மாறுதல்கள், ஏற்றங்கள் கிடைக்கும். அந்த ராகுவுக்கு வீடு கொடுத்தவரும் வக்கரகதி அடைஞ்சிருக்கார். அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும், வெளிநாட்டிலிருந்து நல்ல சம்பந்தமும், நல்ல ஒரு பார்ட்னர்ஸும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான யோகம் வரும். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல புத பகவான் போகிறார். 1/1/2025 அப்போ ராசிநாதனே சமசப்தமத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் திடீர் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழில் நல்லபடியாக இருக்கும். எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும். போட்டித் தேர்வில் சற்று பின்னடைவு இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. சூரியனும், அதாவது சனியும் சுக்கிரனும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகமும், படிக்கிறதுக்கு வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்பும், வேலையில் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், பணவரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமும், தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமும் அமைய போகிறது. மொத்தத்தில் இந்த மாதம் பெரிய ஏற்றமான மாதம். இந்த மாதத்தில் சில நாட்கள் தவிர்க்கணும்னு சொல்கிறோம். அது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னா 1/1/2024 3/1/2025 வரலும் உண்டான நாட்களை சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புது முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிநாடு பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமான அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நெல் இல்லைன்னா பச்சரிசி தானமாக கொடுக்கும். அது உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும். இந்த மாதம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைப்போகிறது. நீங்கள் ஆண்டாள் சன்னதிக்கு போய்
கண்டிப்பாக ஆண்டாளுக்கு ஒரு மாலை சமர்ப்பிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கைகூடும்.